அன்பிற்கினிய உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க. அன்பு உறவுகளே, இப்போ 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் ஆயத்தமாகிக்கிட்டு இருக்குது. சமீப நாட்களாக வர்ற செய்திகள் எல்லாம் பார்த்தீங்க. எல்லாமே அடுத்த கட்ட அரசியல் நகர்வு, பதவிக்காக, கோட்டையை பிடிக்கிறதுக்காக. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இப்போ நான்காண்டுகளை கடந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு போய்கிட்டு இருக்குது. ஸ்டாலின் தலைமையிலான அரசு. இப்போ இந்த அரசு, இந்த திமுக ஆட்சியாளர்கள் அவங்க என்ன நினைப்பாங்க? ஆட்சியை தொடர்ந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்றது அவங்களோட எண்ணமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த 5 ஆண்டுகளிலே அவர்கள் செய்த நல்லவைகள் கெட்டவைகள் நிறைய இருக்கலாம். இப்போ அது அடுத்து நாமளே தொடர்ந்து இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கணுன்னு அவங்க நினைக்கிறது அவங்களோட மனப்பாவம். ஏன்னா எந்த அரசியல் கட்சியுமே தொடர்ந்து பதவியில் இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ரைட்டு. அப்போ அவர்களுடைய கூட்டணி கட்சிகளை தக்க வைக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அதற்காக எல்லா விதமான முயற்சிகளிலும் ஈடுபடுவார்கள். ரைட்டு. இப்போ அடுத்த கட்டமாக இந்த பக்கம் இருக்கக்கூடிய அடுத்த கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி, எடப்பாடியார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் அதிமுக தேமுதிக தனி அணியாக நின்றது தெரியும் உங்களுக்கு. பாஜக கூட்டணி தனியாக நின்றது தெரியும். சீமான் அவர்கள் தலைமையில் தனியாக ஒரு அணி நின்றது தெரியும். இப்போ இப்படி பலமுனை போட்டியாக கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இருந்தது. ஏறக்குறைய கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி அப்படியே திமுகவில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் இபிஎஸ் அதிமுகவின் தலைமைக்கு வந்ததுக்கப்புறமா நடைபெற்ற அனைத்து தேர்தல்லையுமே அதிமுக பின்னடைவை தான் சந்திச்சுக்கிட்டு வருது. அப்போ இபிஎஸ்க்கு வரக்கூடிய 2026 தேர்தலில் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை பிடித்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். ஏன் அப்படின்னா, ஒரு கட்சி தொடர்ந்து பதவியில் இல்லை அப்படின்னா அந்த கட்சியில் இருப்பவர்கள் தொடர்ந்து கட்சியில் இருக்க மாட்டாங்க. அடுத்த கட்சிக்கு, ஏன்னா பதவிக்காகத்தானே அரசியல் இருக்குது. அரசியல்வாதிகள் எதுக்கு நாட்டுக்கு சேவை செய்கிறதுக்காக வர்றாங்க? பணம், பதவி, பாராட்டுக்கள், இதற்காகத்தானே. அப்போ பதவிகள் தொடர்ந்து இப்படியே போச்சு அப்படின்னா பதவிகள் வராதுன்னு தெரியும். அப்போ எடப்பாடியார் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தேமுதிக கூட்டணி மட்டும் பத்தாது. அப்போ ஒரு வலுவான கூட்டணி அமைச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். ஏன்னா கட்சியும் காப்பாற்றி ஆகணும். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அடுத்ததாக தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டு வருகின்ற ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக வட மாநிலங்களிலே பல மாநிலங்களில் ஆட்சியை பிடிச்சு இருக்குது. மத்தியில் தொடர்ந்து 3 முறை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக இருக்குது. தமிழகம் என்பது, அதாவது தென் மாநிலங்கள் என்பது பாஜகவுக்கு ஒரு சவாலாகத்தான் இருக்குது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இப்படி தென் மாநிலங்கள், திராவிட மாநிலங்கள், ஆந்திராவில் கூட இப்போ கூட்டணி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்போ வரக்கூடிய தேர்தல் 2026 பாஜக எப்படியாவது தமிழகத்திலே ஒரு கூட்டணி ஆட்சியை நிறுவிட வேண்டும் என்பதில் அவர்களும் பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான கட்டாயம். ஏன்னா மோடி எதிர்ப்பு அப்படின்றது தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்கிறது. அதற்கான காரணங்கள் பலவாக இருக்கலாம். இதே பாஜகவோடு கூட்டணி வைத்த கட்சி தான் திமுக. அதுக்கு அரசியலில் எந்த கூட்டணியும் எப்போ வேணாலும் மாறலாம். திடீர்னு, ஏன்னா நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகைவர்களும் இல்லைன்னு சொல்லுவாங்க அரசியலில். அப்படி தான் கொள்கை அப்படின்றதெல்லாம் இப்போ கிடையாது. கொள்கை எந்த கட்சிக்குமே கொள்கை கிடையாது. அது ஒரு காலத்தில் இருந்தது தான் கொள்கை. இன்றைக்கு கொள்கை பதவிக்காக எதையும் எப்படியும் செய்யக்கூடிய நிலை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழகத்தில் ஓராண்டில் நடைபெறக்கூடிய ஒரு தேர்தல் பரபரப்பாக அனைத்து கட்சிகளும் களத்தில் இருக்குது. அடுத்ததாக சீமான் அவர்கள்
ஏற்கனவே ஒவ்வொரு தேர்தல்கள்லையும் தனித்து நின்று கொண்டே வருகிறார். அப்போ தனித்து நின்றுக்கிட்டே வர்றாங்க. ஒரு அரசியல் கட்சி அப்படின்றது தேர்தலில் பங்கெடுத்து பதவியை பிடிச்சா தான் அந்த கட்சிக்கு ஒரு மரியாதைகள் இருக்கும். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் தொண்டர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் அந்த கட்சியில் தொடர்ந்து இருப்பாங்க. ஏன்னா ஒரு அரசியல் இயக்கத்திலே செலவுகள் அதிகமாக வரும். ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு, ஒரு வட்டச் செயலாளர், ஒரு கிளை செயலாளர் கூட இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ அந்த செலவுகளை தொடர்ந்து நஷ்டம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு யாராவது அந்த செலவை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா? அப்போ வேட்பாளர்கள் தொடர்ந்து தோல்வியடைய போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு எந்த வேட்பாளர்களும் செலவு பண்ண மாட்டாங்க. பெருமைக்காக புகழுக்காக வேட்பாளர்கள் நிற்கலாம், ஆனால் காசு செலவு பண்ண மாட்டாங்க. இன்றைக்கு காசு செலவு பண்ணாமல் எந்த கட்சியும் ஆட்சியை பிடிக்க முடியாது. ஏன்னா மக்கள் மனநிலையே அந்தளவுக்கு வந்துருச்சு. இலவசங்களால் இந்த மக்கள் மனம் மாற்றப்பட்டு விட்டது. அதனால் காசு கொடுத்தா தான் ஓட்டு அப்படின்ற ஒரு மனநிலைக்கு ஒரு 50% மேலான மக்கள் இருக்கிறாங்க. அப்போ பெருவாரியான மக்கள் ஏன்னா காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. காசு எல்லா கட்சியும் கொடுத்துக்கிட்டு தானே இருக்குது. அப்போ பணம் பிரதானம். அப்போ பணம் செலவழிக்கிற கட்சிகளால் தான் பதவிக்கு வர முடியும். அப்போ சீமான் அவர்கள் தொடர்ந்து தனியாக நின்று தனது கொள்கை எந்த கட்சியோட ஒத்துப்பட்டு வரல அப்படின்னு தனியாகவே நின்றுக்கிட்டு இருந்தாலும் அடுத்து எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு ஆட்கள் கிடைக்காது. கிடைச்ச ஆட்களும் பெரிய அளவுக்கு செலவு பண்ண மாட்டாங்க. செலவு பண்ணலை அப்படின்னா தொடர்ந்து கடந்த தேர்தல்களில் வாங்கிய வாக்குகள் தொடர்ந்து கிடைக்குமா அப்படின்றதும் சந்தேகம்தான். ஏன் அப்படின்னா இந்த தமிழகத்திலே மக்களுடைய ஒரு மனநிலை என்ன அப்படின்னா, ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டுருவோமே, எதுக்கு ஒரு ஓட்டை வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது. அதனால தான் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் கூட்டத்தை காட்டுறது. சைக்கிள் பேரணி, அந்த பேரணி, இந்த பேரணி, கூட்டங்கள்னு சொல்லி கூட்டத்தை காட்டுறது மக்களினுடைய மனநிலையை மாற்றுறது தான் காரணம். இப்போ எதுக்கு ஒரு ஓட்டை நாம் வேஸ்ட் பண்ண போகிறோம், ஜெயிக்க போகிறது கிடையாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு ஏற்கனவே சீமான் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்துவிடக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ எலெக்ஷனில் நிற்கிறதுக்கும் ஆட்கள் கிடைக்காது, நின்னால் அவங்க செலவு பண்ண மாட்டாங்க, பெரிய அளவுக்கான பிரச்சாரங்கள் கிடைக்காது. தலைமை ஒரு வேளை பணம் கொடுத்துச்சுன்னா அந்த கொடுத்த பணத்துக்கு மட்டும் வேலை செய்வாங்க. அப்போ இந்த வரக்கூடிய அடுத்து இன்னொன்று என்னென்னா, பதவிக்கு வரவே இல்லை அப்படின்னா அந்த கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்க மாட்டாங்க. எதுக்கு இந்த கட்சியில் இருந்து நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு கொள்கைக்காக அப்படின்னா அது அரசியல் கட்சியாக இருக்குன்னு தேவையில்லை. அது ஒரு இயக்கமாக ஒரு போராட்டங்கள் செய்யக்கூடிய மக்களுக்காக போராடுகின்ற ஒரு இயக்கமாக இருந்து விட்டு போகலாம். இப்போ அரசியல் கட்சினா பதவிக்கு வரணும். அப்போ சீமான் அவர்களும் இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறார். கண்டிப்பாக தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. அப்போ ஏதாவது ஒரு கூட்டணிக்கு அவர் வந்து தான் ஆகணும். அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த கூட்டணியை தேர்ந்தெடுப்பார்? அடுத்ததாக புதிதாக தமிழக அரசியலில் களம் கண்டிருக்கின்ற நடிகர் விஜய் அவர்களுடைய தாவேகா, தமிழ்நாடு வெற்றி கழகம். அப்போ அந்த கட்சி ஏன்னா முதலாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தனித்து நின்று நமது செல்வாக்கு எவ்வளவு அப்படின்றத பார்க்கணுன்னு தான் நினைப்பாங்க. இல்லை அப்படின்னா ஜெயிக்கிற கூட்டணியில் அதிகமான சீட்டுக்களை வாங்கி பதவிக்கு வந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ 2 ஆப்ஷனில் அவர் முதல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் சீமான் அவர்களோடு கூட்டணி வைப்பாரா அப்படின்னா, சீமான் அவர்களுக்கு ஏற்கனவே கிடைச்ச ஒரு 8% வாக்கு, விஜய் அவர்களுக்கு ஒரு 5% வாக்கு வேணால் கிடைக்கலாம். அப்போ பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியாது. அப்போ வெற்றி பெற முடியாது அப்படின்ற ஒரு நிலையில் அடுத்த கூட்டணி திமுக கூட்டணிக்கு அவர் போவாரா அப்படின்னா, ஏற்கனவே திமுக கூட்டணியில் அதிகமான கட்சிகள் இருக்கிறது. பெரிய அளவுக்கான அங்கீகாரம் கிடைக்காது. ஏன்னா துணை முதல்வர் அந்த மாதிரி கூட எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அங்கேயும் வாய்ப்பு இல்லை. அடுத்த கட்டமாக அதிமுக கூட்டணிக்கு வருவாரா அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா வந்தாலும் இங்கேயும் துணை முதல்வர் அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடும். அப்போ இங்கேயும் சிக்கல்கள் இருக்குது. அதனால் முதல் முறையாக தேர்தலில் நிற்கிறதுனால தனித்து களம் காணுவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு நடிகர் விஜய் அவர்கள் வரலாம். அப்போ தனித்து நின்னார் அப்படின்னா அவருக்கு ஒரு 5% ஓட்டுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சும்மா 10%, 20% சொல்கிறதெல்லாம் ஒரு
சரியான கணிப்பு அல்ல, பேச்சுக்கு வேணால் சொல்லலாம். ஏன்னா மிகப்பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குதுன்றதை பாருங்கள். அதை தாண்டி ஒரு 20%, 10%லாம் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. எல்லா கிராமங்கள்லேயும் 1-2 ஓட்டுக்கள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஒரு 5% வாக்கு வங்கியை அவர் பிரிக்கக்கூடும். அதுவும் முதல் தலைமுறையாக ஓட்டு போடுறவங்கள அவர் முதல் தலைமுறை வாக்காளர்கள் விஜயை ஆதரிக்கக்கூடும். அதோட இளைய சக்திகள் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லாமல் புதிதாக கடந்த தேர்தல்களில் ஒரு 25 வயதிற்கு உள்ள இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் பெரும்பாலும் கட்சி பிடிப்புகள்லாம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சிலர்கள் விஜயை ஆதரிக்கக்கூடும். அப்படின்றப்ப இது எந்த கட்சியிலிருந்து அவர் வாக்குகள் கணிசமாக பிரியும் அப்படின்னா, நிச்சயமாக திமுக, அதிமுக, சீமான் இந்த 3 கட்சிகளிலிருந்து தான் விஜய்க்கான வாக்குகள் பிரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகள் பிரியுமா அப்படின்றது சந்தேகம். ஏன்னா அந்த கட்சியினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு தான் அந்த கட்சியில் பயணிக்கிறாங்க. அப்படின்றப்ப அது பிரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ இந்த 3 கட்சிகளிலையும் விஜய்க்கான வாக்கு 5% திமுக கூட்டணியிலேருந்து 2% பிரியலாம், அதிமுக கூட்டணியிலேருந்து 1%, 2% வரைக்கும் பிரியலாம், சீமான்லேருந்து 1-2% பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்போ சீமான் கண்டிப்பாக கூட்டணிக்குள்ளே போய்த்தான் ஆகணுன்ற ஒரு நிலை இருக்கிறதால அதுதான் அவர் கட்சிக்கும் நல்லது. அப்போ என்ன முடிவுகள் எடுக்கும், எப்படி 2026 இருக்கும் அப்படின்னா, திமுக தலைமையிலான ஒரு அணி பலமான அணியாக போட்டியிடும். அடுத்து அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பலமான கூட்டணியாக இருக்கும். அதோட சீமானும் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சீமான் திமுக கூட்டணிக்கு போவாரா அப்படின்றது சந்தேகம். ஏன் அப்படின்னா, ஈழத்தமிழர்களின் இன அழிப்பு நடந்த காலகட்டத்திலே அதனால் வெகுண்டெழுந்த இளைஞர்களால் உந்தப்பட்ட இளைஞர்கள் சீமான் பக்கம் சேர்ந்து அவர்களால் உருவான ஒரு இயக்கம் காங்கிரஸை கருவறுப்போம், அதாவது தமிழினத்தை அழித்த காங்கிரஸை கருவறுப்போம் அப்படின்றது தான் கோஷமாகவே அந்த காலகட்டத்தில் சீமான் முன்னெடுத்து பல பிரச்சாரங்கள் நடத்தினார். அதனால் அதிமுக வெற்றி பெற்றது. அப்போ காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் ஒரு எதிர்ப்பான கருத்துக்கள் கொண்டவர்களாகவே சீமான் கட்சியினர் இருப்பார்கள் கொள்கை ரீதியாக. அப்போ சீமான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக கூட்டணியில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒருவேளை சீமான் அவர்கள் அதிமுக கூட்டணியில் பங்கெடுத்தார் அப்படின்னா, அப்போ அதிமுக கூட்டணி, அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி ஒரு பலமான கூட்டணியாக இருக்கும். வெற்றி பெறுவதற்கான ஒரு நிலையையும் பெறும், ஆட்சியும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய வாக்கு சதவிகிதம் பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய அந்த கூட்டணிகள் அப்படியே தான் இன்றைக்கி இருக்குது. ஒரு சில கட்சிகள் சின்ன கட்சிகள் இங்கிட்டும் போகலாம் அங்கிட்டும் போகலாம். திமுக கூட்டணியில் பெருசாக உடையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னா திமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டுகள் என்றைக்குமே அந்த கட்சியை விட்டு பிரிஞ்சு வராது. அது எழுதப்படாத விதி, எழுதப்படாத ஒப்பந்தம் போல். இப்போ சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் திமுகவோட கொஞ்சம் சின்ன உரசல் தெரியுது. அவர் இந்த பக்கமோ அந்த பக்கமோ சாயறதுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்தும் இருக்கலாம். தக்க வைத்து கொள்வதற்கு தான் திமுக முயற்சி பண்ணும். ஏன்னா எதிர்கூட்டணி பலமாக இருக்கிறப்ப நாம் இருக்கிற கூட்டணியை பலவீனப்படுத்துறதுக்கு எந்த கட்சியும் விரும்பாது. அவர்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணி கூட்டணியை பலமாக்கத்தான் விரும்புவாங்க. ஒருவேளை மாற்றங்களும் நிகழலாம். அதே போல் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய உரசல் அப்படின்னு வெளியில் சொல்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கான்னு தேமுதிக ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரு மன வருத்தத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருப்பதாகவும், அதனால் திமுக பக்கம் அவர் சாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முக்கியமான மந்திரிகளின் மூலமாக பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் ஒரு தகவல் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலை. ஆனால் அந்த கூட்டணிக்கு போக மாட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா கடந்த காலங்களிலே விஜயகாந்திற்கு ஏற்பட்ட
கசப்பான அனுபவம், திமுகவுடனான கசப்பான அனுபவங்கள் இருக்குது. அதிமுகவுடன் கசப்பான அனுபவங்கள் இருந்தது. இருந்தாலுமே இப்போ அதிமுக தேமுதிக ஓரணியில் பயணிக்கிறதால இந்த கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படியே நடந்துச்சு அப்படின்னா 2026 தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ மக்கள் மனநிலை என்ன அப்படின்னா, மக்கள் மனநிலை எந்த ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியின் மேல் எப்படியும் கொஞ்சம் அவங்க நல்லதை செஞ்சாலும் சரி, கெட்டதை செஞ்சாலும் சரி, நல்லதையே 100% செஞ்சாலும் சரி, மக்கள் மன ஏதாவது ஒரு எதிர்ப்புகள் குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா 100% திருப்தி அப்படின்றது இருக்காது. அந்த வகையில் இந்த 5 ஆண்டு நடந்த 4 ஆண்டு நடந்த ஆட்சி திமுக ஆட்சியினுடைய இதனால் ஒரு சிலருக்கு விரக்தி அடைஞ்சிருக்கலாம். ஏன்னா அரசு ஊழியர்களின் மத்தியில் ஒரு சில ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு விரக்தி இருக்குது. இப்போ நர்ஸுகள் போராட்டம் இதெல்லாம் பார்த்தோம், நம்ம ஊனமுற்றோர் போராட்டம் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இதெல்லாம் ஒரு சின்ன எதிர்ப்புகள் இருக்கும். அதுபோக என்னதான் இருந்தாலும் போட்டவங்களுக்கே எப்படி ஓட்டு போடுறதுன்னு மாற்றி போடுவோமே அப்படின்ற ஒரு மனநிலையும் தமிழகத்தில் மக்கள்கிட்ட இருக்குது. அப்படி 1% 2% மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அதன் மூலமாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே திமுக கூட்டணி ஏறக்குறைய ஒரு 46% வாக்கு வாங்கியிருந்தாங்க. இப்போ திமுக கூட்டணி 46%, அதிமுக ஏறக்குறைய 21% வாங்கியிருந்தாங்க. இப்போ பாஜக 20%, 19.50% நினைக்கிறேன். அப்போ 20% பாஜக கூட்டணி வாங்கியிருந்தாங்க. சீமான் அவர்கள் 8% வாங்கியிருந்தார். சீமானுக்கு அன்னைக்கு 8% இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு 8% வாக்கு தமிழகத்தில் இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம். இதில் விஜய் பிரிக்கிறாரு, விஜய் இளைஞர்களைத்தான் பிரிக்கிறாரு. அப்போ திமுக கூட்டணியில் ஒரு 2% வாக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா 44% வாக்கு வங்கி திமுகவுக்கு இருக்குது. இதில் மக்கள் மனநிலை கொஞ்சம் மாறுச்சு அப்படின்னா அதில் ஒரு 2% குறைங்க. அப்போ 42% வாக்கு வங்கி திமுகவுக்கு இருக்குது. அப்போ அதிமுக கூட்டணியை பொறுத்த மட்டும் ஒரு 21% ஏற்கனவே வாக்கு வாங்கியிருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில். அந்த வாக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ பாஜக கூட்டணி ஒரு 19% வாங்கியிருக்குது. அப்போ ஏறக்குறைய 40% வாக்கு பாஜக அதிமுக கூட்டணி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் மாற்றம் இல்லை, குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியே குறைஞ்சாலும் 1% 2% குறையலாம். அப்போ ஒரு 40% வச்சுக்கிடுங்க. நம்ம சீமான் அவர்கள் ஒரு 5-6% வாக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 6% அப்படின்னா, இப்போ பாஜக கூட்டணியில் சீமான் அவர்கள் சேர்ந்தார் அப்படின்னா, அப்போ பாஜக அதிமுக சீமான் இவர்கள்லாம் சேர்ந்தால் ஏறக்குறைய ஒரு 45-46% வாக்குகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ விஜய் தனியாக தான் நிற்பார். அப்போ திமுக கூட்டணி ஒரு 42-43% வாக்குகள் வாங்குவதற்காகத்தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலை நடந்தால் 2026 தேர்தல் திமுக கூட்டணி இருக்கின்ற கூட்டணி அப்படியே தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி அதோடு சீமான் இணைந்தால் அதிமுக பாஜக சீமான் அணி வெற்றி பெற்று தமிழகத்திலே ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. விஜய் அவர்கள் 5% வாக்குகள் வாங்குவதற்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் தேர்தலில் எந்த நேரமும் எந்த விதமான மாற்றமும் வரலாம். நிரந்தர பகைவனும் இல்லை, நிரந்தர கூட்டாளியும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, ஒரு கட்சியை எதிர்த்து கட்சி தொடங்கியவங்களே அந்த கட்சியிலே இணைஞ்ச கதையும் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. அரசியல் பதவிக்காக எது எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். இது போன்ற ஒரு கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி ஒரு வாய்ப்புகள் நடக்குமேயானால் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்னும் தேர்தலுக்கு 1 வருட காலம் இருக்கிறது.
அதற்குள் எந்த விதமான மாற்றங்களும் நடைபெறலாம். நன்றி உறவுகளே, மீண்டும் சந்திப்போம்.